ஏயா சார் சொக்கலிங்கத்தை வர சொன்ன வந்துட்டானா? அவரு கொடுக்க வச்சாருங்க. அவன் எதுக்கு வந்தான்? ஐ காண்ட் ஹெல்ப் இட். ஹாய் அங்கிள். கிரி ஏன் அந்த சேர்ல உட்கார்ந்திருக்கே? அது சாரோட சீட்டு. ரொம்ப நல்லா இருக்கு. என் டாடி இவரும் ஈக்குவல் பார்ட்னர்ஸா இருக்கிறப்போ ஒரு சீட் எதுக்கு 2 சீட் போட்டுருக்கணும். வாய மூடு, எழுந்துடா. எதுக்கு அங்கிள் கோவப்படுறீங்க? வாழ்க்கையில எது நிரந்தரம்? லைஃபே நிரந்தரம் இல்லாதப்போ இதுக்கு போய் அலட்டுறீங்களே. I say you shut up. நம்ம தளபதி வியாபாரத்தில் நஷ்டம் வந்து ஐபி கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இதை விட்டு இறங்கிதானே ஆகணும். ஒருவேளை உங்களுக்கு பக்கவாதம் வந்து கையோ கால விழுந்துருச்சுன்னா அப்பவும் இறங்கிதானே ஆகணும். அது சரி, உங்க லைஃப் ஸ்டார்ட் ஆனது எங்க? கேட் வாட்ச்மேன். மறுபடியும் அதே நிலைமை வந்துச்சுன்னா அடி அடி அயோக்கிய பயல். ஏய், உன் புள்ள என்ன திமிரா பேசுறான்னு கேட்டியா? என் கையில துப்பாக்கி இருந்திருந்தா இவரை சுட்டு கொன்னு இருப்பேன். டேய், இவரை யாருன்னு நினைச்சடா? இவர் வீட்டுல எச்சலையை பொறுக்கி சாப்பிட வேண்டிய நம்மள இவர் பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டு சரிசமமா சாப்பாடு போட்ட தர்ம பிரபுடா. அவரை போய் நீ உன் வாய்க்கு வந்தபடி பேசுறியா? சை, உன்னை என் மகன் சொல்லிக்க வெக்கமா இருக்கடா. சாரி ஃப்ரெண்ட், உன் மூடு ஸ்பாயில் ஆயிடுச்சு. சிக் ஃபேக்டரி ஏற விஷயத்தை பத்தி சாயங்காலமா பேசிக்கலாம். தீவிட்டி மாதிரி ஏன் இப்படி நிக்கிற? வா. இதோ இருக்கு, சாவி கொடு. தரேன். நீ இப்ப ஃபயரிங் மூட்ல இருக்கிற கண்ணா. இந்த ஆத்திரத்துல எந்த லாரியிலயாவது மோதினு வச்சுக்க, எனக்கு வாரிசு இல்லாம போயிடும். உன் வாரிசு மேல பாசம் வச்சிருந்தா அப்படி பேசியிருக்க மாட்டேன். அட மட சாம்பிராணி, அரசியல் தலைவர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் 2 நாக்கு இருக்கணும்டா. ஒண்ணு உண்மையை சொல்றதுக்கு, இன்னொன்னு பொய் சொல்றதுக்கு. என்ன சொல்ற நீ? அங்க நான் அவனை கூல் பண்றதுக்காக அப்படி ஒரு பொய்ய சொன்னேன். இப்ப என் மனசுல இருக்கிற உண்மையை சொல்ற கேளு. எப்படியும் சிக் ஃபேக்டரி ஏலத்துல முடிக்கிறதுக்கு அவனோட ராசியான கார் 118 ஓட்டிட்டு என் ஃப்ரெண்ட் அங்க வருவான்ல, அந்த காரை நீ லாரியை விட்டு மோதிடு. அவன் உசுறு போயிடுச்சுன்னு வச்சுக்க, ஃபேக்டரி நமக்கு சொந்தமாயிடும். கைய கால காலின்னு வச்சுக்க, நீ ஆபீஸ்ல உட்கார்ந்த சேர் உனக்கு சொந்தமாயிடும். கூலாயிட்டியா? இந்த சாவி. அரசாங்க உத்தரவின்படி சில வருடங்களாக மூடியிருந்த மகாலட்சுமி அக்ரோ ப்ராடக்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனியை ஏலத்தில் விட தீர்மானம் செய்யப்பட்டுள்ளது. எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்டுக்கும் கார்ப்பரேஷனுக்கும்
தொழிலாளர்களுக்கும் மேனேஜ்மெண்ட் கொடுக்க வேண்டிய பாக்கி தொகை 1,20,00,000. ஆகவே இந்த ஏலத்தை இப்போது 1,20,00,000 இருந்து ஆரம்பிக்கிறேன். அரசாங்கத்தின் சார்பாக 1,20,00,000. 1,50,00,000. 1,70,00,000. 2.5 கோடி. சொக்கலிங்கம் சார் சார்பாக 2.5 கோடி ஒரு தரம். சொக்கலிங்கம் சார் சார்பாக 2.5 கோடி 2 தரம். சொக்கலிங்கம் சார் சார்பாக ஏலத்தை 2.5 கோடி. நிறுத்துங்க. வா ஃப்ரெண்ட் வா. இவ்வளவு நேரம் நீ வராம போனதுனால ஏலத்தை என் பேர்லயே கேட்டுட்டேன். உன் பேர்ல இப்ப எது கேட்ட? நம்ம கம்பெனி பேர் மேல கேட்கலாம்ல. எல்லாம் தனக்கு நினைக்கிறவனுக்கு நமக்கு நினைக்கிற மனசு இருக்காது டாடி. நட்ப உயிரா மதிச்சு நீங்க இவனை பாட்டரா சேர்த்துக்கிட்டீங்க. ஆனா சுயநலத்தை பெருசா நினைச்சு இவன் உங்களுக்கு பாட கட்டலான்னு பார்த்தா. ஏலத்தை தாம் பேர்ல எடுக்கணுங்கிற ஐடியாவோட பிளான் போட்டு இவன் உங்களை கொலை பண்ண பார்த்தா. அதிர்ஷ்டவசமா உங்க காரை நான் எடுத்துக்கிட்டு போனதால இவங்க சுயரூபம் வெளியாயிடுச்சு. வாங்கி இன்ஸ்பெக்டர் இழுத்துட்டு போங்க. சீ! என் பணத்தை கொள்ளை அடிச்சிருந்தா கூட வருத்தப்பட்டிருக்க மாட்டேன். எனக்கு நஷ்டம் ஏற்படுத்தி இருந்தாலும் உன்னை தப்பா நினைச்சிருக்க மாட்டேன். ஆனா எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டியடா. சாப்பிட வழி இல்ல, கொஞ்சம் சோறு போடுங்கன்னு நீ கேட்டப்ப நம்ம பழைய நட்புக்கு மதிப்பு கொடுத்து உன்னை என் பார்ட்னரா சேர்த்துக்கிட்டேன்டா. உடம்பு பூரா வியாதிய வச்சுக்கிட்டு ஒரு நாள் கூட நீ ஃபேக்டரிக்கு வரலன்னாலும் லாபத்துல பாதி பங்கு கொடுத்தேன்டா. இவ்வளவு செஞ்சோம் என்ன என்ன கொல்லணும்னு பாக்குறியா? இந்த நிமிஷத்துல இருந்து உனக்கு இந்த ஃபேக்டரிக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. என்ன சார் இது? இந்த மாதிரி அயோக்கியனை சும்மா விடக்கூடாது. மனுஷங்களுக்கு தான் வார்த்தையால பதில் சொல்லணும். ஆனா இந்த மாதிரி நாய்களுக்கு செருப்பால தான் பதில் சொல்லணும் சார். என்னடா குறைக்கிற? இந்த சொல்லி குச்ச சொக்கலிங்க எங்க கிட்ட தெரியலையே. ஐயா இது அது இல்ல. ஐயா அட இங்கதான் இது. ஐயா மண்டையில கொஞ்சம் மண்ணள்ளி போட்டா மயான சட்ட புத்தம். வாய்க்கு வந்தபடி உளராத. இது பிளட் பிரஷர் குறையறதுக்காகடா. என்ன பிரஷரா போங்க. எங்களை மாதிரி ஏழைங்க துன்றதுக்கே கிடைக்காம அவஸ்தைப்பட்டு நிக்கிறான். உங்களை மாதிரி பணக்காரங்க துண்ணது சரிக்கு இந்த பாடு பாடுறீங்க. என்னடா மின்னிட்டு இருக்க? டெல்லி எரும மாடு கணக்கா? என் கண்ணு முன்னாடி அப்படி மெல்லாதடா. வயிறு பசிக்குது, எச்சு ஊறுதடா. வயிற்று பசியை மறக்கிறதுக்கு ஒரு கதை சொல்லிட்டா? கதை விடுறது உனக்கு பழக்கம் தானே, எடுத்து விடு. அது வந்து முன்னொரு காலத்துல ஒரு ஊர்ல பெரிய பணக்கார மகாராஜா ஒருத்தர் இருந்தாருங்க. அவருக்கு எவ்வளவு சம்பாதிச்சாலும் திருப்தியா இல்லைங்க. இது ஏதோ என் கதை மாதிரி இருக்கடா. ஏப்பா சென்ட்ரல் சேஞ்ச் எல்லாம் வருங்க, மத்தியில இப்படி பிரேக் பண்ணாதீங்க. அவர் பேரு அலெக்சாண்டர். நாடு நாடா ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவர் சாவறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுகோள் விட்டாருங்க. என்னன்னு? நான் செத்து போனதுக்கு அப்புறம் என்ன புதைக்கிறப்போ என் கையை இப்படி மேல தூக்கி வச்சு போதீங்கன்னு சொன்னாருங்க. எதுக்கு? உலகத்தையே ஜெயிச்ச அலெக்சாண்டர் மேல போறப்போ வெறும் கையோட தான் போனாருன்னு ஜனங்களுக்கு தெரியறதுக்காக. ஆமா, இந்த கதையை என்கிட்ட எதுக்கு சொல்ற? எதுக்குன்னா உள்ளதை வச்சுக்கிட்டு திருப்தி படாம இன்னும் நிறைய சம்பாதிக்கணும்னு பெத்த ஒரே மகனையும் ஜெயிலுக்கு அனுப்பி வச்சுட்டு செருப்படி வாங்கின உங்க புத்தி மாறதுக்காக. எனக்கு ஞானோதயம் பிறந்துடுச்சுடா. நீதான்டா எனக்கு போதி மரம். என் கையை வெளியேற கண்ணா, என் ஆஸ்தியில பாதியோட கெடுத்து தந்துடுறேன். தேங்க்ஸ்ங்க. ஏங்க உங்க உடம்பு பூரா வியாதி இருந்தாலும் மனசு மட்டும் தங்கங்க. மெல்ல தூக்குடா. ஏண்டா கண்ணா, நீ எனக்கு அறிவுரை எல்லாம் சொல்லிட்டு ஆஸ்தியில பாதிய தரையன்னு சொன்னது தேங்க்ஸ்னு மேல வந்து பண்ணி மாதிரி விடுறியா? செருப்படி வாங்கி உருப்படி ஆகாம போயிடுவேன் நினைச்சியா? பாத்துக்கிட்டேரா, இந்த குழியில உட்கார்ந்துகிட்டே அவங்களுக்கு குழி தோன்றேன். சின்ன தம்பி, கிரி கிரி தம்பி கூட்ல தாங்கிறாருங்க. என்ன ஜெயில புள்ள எப்படி இருக்கான்னு பார்க்க வந்தியா? உங்களுக்கு உடம்பு கிடம்பு சரியில்லாம போச்சுன்னா களிமண் வைத்தியத்துக்கு கூட்டின்னு போலான்னு வந்துக்கிறான். இங்க பார்க்கிறி, நாம எவ்வளவு பெரிய லாயர் வச்சாலும் இந்த கேஸ்ல ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சுடா. அதனால வேற ரூட்ல போகலான்னு இருக்கேன். எனக்கு என்னவோ நீங்க களிமண் வைத்தியசாலையிலயும் நம்ம தம்பி ஜெயில இருந்தாதான் பிரச்சனை இல்லாம இருக்கும்னு தோணுது. அன்சீசன்ல போறத அறவேக்காடு அவன் பேச்ச பெருசா எடுத்துக்கிறியே. இங்க பார், உன்னை இந்த ஜெயிலுக்கு அனுப்புற சக்கரபாணியே அவ்வளவு லேசா விட்டுட மாட்டேன்டா. என் மகனை பிரிச்ச மாதிரியே அவன் மகனையும் பிரிச்சு காட்டுறேன். நான் ஃபேக்டரிய பறி கொடுத்த மாதிரி அவனையும் பறி கொடுக்க வைக்கிறேன். இந்த சொக்கலிங்கத்தோட மோதனது தப்புதான் ஆண்டவான்னு அவன் வாழ்நாள் பூரா குமுறி குமுறி ஆழ வைக்கிறேன். அதுக்கு அஸ்திவாரம் ஏற்கனவே போட்டுட்டேன்டா.
ஏய், யார் அது?